கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். நல்ல திருப்பு முனைகள் இருக்கும். இது வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நல்லா இருக்குதுன்ற மாதிரியாக வாய்விட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஓரளவிற்கு கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் தெரியக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. வாரத்தின் முதல் நாளில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு 6ஆம் இடத்தில் ஆட்சியாகிறார். அதற்கு பிறகு அமாவாசையை நெருங்கினா கூட 7ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இந்த 5, 6, 7 ஆகிய இந்த 3 இடங்களும் பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காத இடம். இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு சுக்கிரன் ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். ஒரே நேரத்தில் குருவும் சுக்கிரனும் பார்க்கறது உங்க ராசியை மட்டும்தான். மனசு கொஞ்சம் கஷ்டம் இல்லை. இது வரைக்கும் நடந்த கஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம், நடந்தது நடந்து போச்சு, அதை கொஞ்சம் ரெக்கவர் பண்றது எப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்ல இந்த வாரத்திலிருந்து மனம் கொஞ்சம் ஒரு உற்சாகமான அமைப்புகளை அப்படியே செய்யத்தான் ஆரம்பிக்கும். ஜென்மச்சனியில கும்பராசிக்காரங்க பயங்கரமா கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் தான், கும்பராசியும் மீனராசியும் தான் ராசி பலனை அதிகமாக பார்ப்பீங்க. கடந்த 3 வருஷமாக துன்பப்படாத கும்பராசிக்காரர்கள் யாருமே இல்லை. அவங்க எல்லாருக்கும் படிப்படியாக ஒரு விடிவு காலம் வர ஆரம்பிக்கின்ற அமைப்பு இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது. 5ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்கிறார், ஆனாலும் 8இல் மறைந்திருக்கிறார். கடந்த காலத்தில் அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினைச்சவங்க, உழைப்புக்கேற்ற கூலியெல்லாம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து அதற்கான நல்ல மாற்றம் வருது. கொஞ்சம் கணவன் மனைவி உறவு மட்டும் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். 7 கூடையவர் 8ல் போய் மறைஞ்சிருக்கிறார் இல்லையா, நம்ம ஒன்று நினைக்க அந்தம்மா ஒன்று சொல்ல, வீட்டுக்காரர் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு என்ற மாதிரியாக கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கசப்பாக இருக்கக்கூடிய தன்மை. இளைய பருவத்தினருக்கு காதலன் காதலி உறவுகளில் ஊழல்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த வாரத்தில் இருக்குதுங்க. ஒரு 2 வாரம் நீடிக்கும், ஆனால் அது அப்புறம் சரியா போயிடும். ஆகவே எதிலும் இனிமேல் நன்மைகள் இருக்கும், நல்லவைகள் பிறக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய வாரத்தின் அத்தனை நாட்களும் சந்திராஷ்டமங்கள் இல்லாத, அதே நேரத்தில் குரு சுக்கிரன் ராசியை பார்க்கக்கூடிய சுப முன்னேற்றக்கூடிய நல்ல வாரம் தாங்க இந்த வாரம்.